Hi friends, welcome back. என் பேர் ஸ்ரீஜித். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட். ஸோ இன்னைக்கு நான் காமிக்க போகிற பிளாட்ஃபார்ம் பற்றி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோனோ இல்லைனா கம்ப்யூட்டரோ யூஸ் பண்ணி பண்ண முடிஞ்ச ரொம்ப ஈஸியான ஒரு ஜாப்பு. ஸோ இந்த ஜாப்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஜாப்ஸ். அதாவது ஒரு வீடியோ அவங்க ப்ளே பண்ணி காமிப்பாங்க. அந்த வீடியோ வந்து டிரைவர் வந்து காரை ஓட்டி போகிற மாதிரி வீடியோ. ஸோ அந்த டிரைவர் வந்து அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் டர்ன் பண்ணுறாங்களா, ரைட் டர்ன் பண்ணுறாங்களா, இல்லைன்னா யூ டர்ன் எடுக்கிறாங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கடை வீடியோ கிடச்சி அது நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்லணும். இல்லைன்னா வேற ஒரு டைப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அந்த இமேஜில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கொயர், அதாவது ஒரு கார் இமேஜ் இருந்தால் அந்த கார் சுற்றி நம்ம ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணணும். இல்லைன்னா ட்ரக் சுற்றி நம்ம ஸ்கொயர் ட்ரா பண்ணுற மாதிரி, இல்லைன்னா ஒரு ஹியூமனோட இமேஜ் கொடுத்துட்டு ஒரு மனுஷனோட இமேஜ் அங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் அவரோட கால் எங்கே, கை எங்கே இருக்குது நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இல்லைன்னா வேறு டைப் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்து இந்த பிக்சரில் இருக்கிறத ஒரு ஹியூமன் பீயிங், அதாவது மனுஷரா இல்லை ஒரு அனிமலாக நம்ம வந்து சூஸ் பண்ணுற எஸ் ஆர் நோன்னு கொடுத்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி சிம்பிளான டாஸ்க் வந்து நம்ம எப்படி பண்ணி இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கும். இந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சு நமக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி காசு வர மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேசுகிறோம். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் இந்த மாதிரி புது வீடியோஸில் எனக்கு பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி மணி மேக்கிங் ரிலேட்டடாக நாங்கள் நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் பண்ணியிருக்கேன். ஸோ மணி மேக்கிங் ரிலேட்டடாக டாபிக்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இது வரைக்கும் நான் கிரியேட் பண்ண எல்லா வீடியோஸையும் கம்பைன் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ இந்த சிம்பிள் டாஸ்க் எப்படி பண்ணலாம், அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சார் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எப்படின்னா நம்ம வந்து சில ஒரு ஆக்சுவலாக ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு இருக்கிறது ரொம்ப சிம்பிளான வேலை. இல்லை ஒரு இமேஜ் கொடுப்பாங்க, அந்த இமேஜ் சுற்றி நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணணும். அதுக்கெல்லாம் டூல் அதில் இருக்கும், அதை வச்சு நம்ம ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணணும். இல்லைன்னா ஒரு இமேஜ் கொடுத்துட்டு இது வந்து ஹியூமன் பீயிங்ஸாக நான் ஹியூமன் பீயிங்காக, அதாவது மனுஷராக இல்லை ஒரு ஆனிமலாக நம்ம சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சிம்பிள் டாஸ்க் வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த சொல்ல போகிற பிளாட்ஃபார்மு. ஸோ ஆக்சுவலி இவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டீங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுறேன்னா அது ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் வந்து அதுவாக நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி கற்றுக்குறோம், நம்ம எல்லா விஷயம் நம்ம சுற்றி இருக்கிறது நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சு நம்ம வந்து பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்குறோம். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஒரு விஷயம் பண்ணி தான் அதை வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி திங்க் பண்ணணும்னு அதை கற்றுக்குறோம். ஸோ நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அவங்க பண்ணுறது, அவங்க கற்றுக்கிறது, அல்லது அவங்க பண்ணுற வேலை கரெக்டாக இருக்கா இல்லையே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம அவங்கள ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ட்ரா பண்ணணும். இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜில் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறப்போ அல்லது ஷாப்பிங் எல்லாம் போகிறப்போ கார்ட் இருக்குல்ல, அந்த கார்ட் வந்து பார்த்துட்டு இந்த இமேஜில் அந்த கார்ட் இருக்கா இல்லையே, இந்த மாதிரி சிம்பிளான டாஸ்க் தான் நம்ம பண்ணணும். ஸோ அந்த வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா hivemicro.com வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த வெப்சைட்குள்ளே போனாலே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, அதாவது நமக்கு வந்து இது வந்து நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா உங்களோட லேப்டாப் யூஸ் பண்ணி பண்ணலாம், எதுவாக இருந்தாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, வேர்ல்டு ஃபுல்லாகவே வேலை செய்ய மாதிரி. வேர்ல்டு வந்து எங்கே வேணால் இருக்க, எந்த கண்ட்ரிலேருந்து வேணாலும் ஒர்க் பண்ணலாம். பேபால் மூலம் தான் அவங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைன் அப் நவுன்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் சைன் அப் நவ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதாவது உங்கள் இமெயில் ஐடி, பர்சனல் டீட்டெயில்ஸ் அதாவது எல்லாம் என்டர் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் இமெயில் ஐடிக்கு வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து பேரோல் கிளிக் பண்ணிட்டேன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு போனால் அங்கே வந்து நமக்கு வந்து செக் பண்ண முடியும். அதாவது இங்கே வந்து ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக மினிமம் பே அவுட் த்ரெஷ்ஹோல்டு வந்து $10 இருக்கும். நீங்கள் வேணால் அதை வந்து கம்மி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் பெஸ்ட் வந்து $10 தான் ഏറ്റവും பெஸ்ட்டு. உங்களுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் கிடைக்கணும்னா மினிமம் $10 வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இமெயில் செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் வந்து உங்களோட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் எதாவது சப்மிட் பண்ண வேண்டியது. ஸோ உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா பேன் கார்டு இல்லை உங்களோட ஆதார் கார்டு, அந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம்.
ஸோ ஒன்ஸ் அது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சர் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே எழுதிக்கலாம். உங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி இங்கே எழுதலாம். ஸோ உங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து எழுதலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மெயினாக வேலை பண்ணணும். உங்களோட பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஜாப்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அசைன் ஆகிற ஜாப்ஸ் எல்லாம் இங்கே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ ஜாப்ஸ் அசைன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா எல்லா டெஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டெஸ்ட் எல்லா ஜாபுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட், ஒரு குவாலிஃபிகேஷன் டெஸ்ட், அதாவது நமக்கு அந்த ஒர்க் பண்ண முடியுமா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அந்த டெஸ்ட் நம்ம பாஸ் பண்ண தான் நம்மளால் இந்த வேலை பண்ண முடியும். ஸோ அந்த டெஸ்ட் எந்த மாதிரி நான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் இருக்கும். ஸோ அந்த இமேஜில் நான் வந்து எங்கெல்லாம் ஒரு சர்க்கிள் ஸ்கொயர் வருதோ, அதாவது பட்டன்ஸ் எல்லாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நான் வந்து ஒரு லைன் போட்டு கரெக்டாக அவங்களுக்கு வந்து இது பண்ணதுக்கப்புறம் இது கரெக்டாக எல்லாம் தெரியல நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ண கேட்பாங்க. ஸோ இது இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் இந்த ரெண்டும் கூடி நான் சேர்த்து பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் கிளிக்கபிள் பட்டன்ஸ் எல்லாம் அந்த இமேஜில் வருதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து ஸ்கொயர் போட்டு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வேறு இடத்துல do not bound icons unless they are enclosed in another shape like a square or article. ஸோ அந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுத்து அந்த இமேஜில் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி பட்டன்ஸ் மட்டும்தான் பார்க்கணும் சொன்னால் நீங்கள் பட்டன்ஸ் எல்லாம் எங்கே இருக்கோ அந்த பட்டன் சுற்றி வந்து நீங்கள் வந்து ஸ்கொயர் போடணும். ஸோ இது ஒரு டைப் ஜாப். அடுத்த வேறு ஜாப் பார்த்தீங்கன்னா இது ஒரு இமேஜ், ஒரு ஹியூமன் இமேஜ். அந்த இமேஜ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இமேஜில் வந்து எல்லாருமே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ரைட் ஹிப், ரைட் நீ அண்ட் ரைட் ஆங்கிள் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும், அதாவது ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான் ரைட் ஹிப்பு, ரைட் நீ, இது ரைட் ஆங்கிள். அந்த மாதிரி நம்ம வந்து இங்கே பாயிண்ட்ஸ் போட்டு நம்ம அங்கே வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த டூல் இருக்கும், அந்த டூல் வச்சு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓகே நம்ம பண்ணது கரெக்டாக இல்லையான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஜாப்ஸாக எடுத்தது. வேற ஒரு ஜாப் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கும். அந்த ஜஸ்ட் க்ளோஸ் பண்ண அந்த வீடியோ ப்ளே ஆகும். அந்த வீடியோ ப்ளே ஆகிறப்போ ஒரு டிரைவர் வந்து காரை ஓட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் வந்து அந்த டிரைவர் வந்து என்ன பண்ணுறாங்க, அது அந்த டிரைவர் வந்து லைன் சேஞ்ச் பண்ணுறாங்களா, இல்லை அந்த டிரைவர் வந்து லெஃப்ட் டர்ன் பண்ணுறாங்களா, ரைட் டர்ன் பண்ணுறாங்களா, ஸ்டாப் பண்ணுறாங்களா, சிக்னல் க்ராஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி சிம்பிள் டாஸ்க் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த டிரைவர் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் வந்து அது ஜஸ்ட்டு அவங்களுக்கு வந்து சொன்னால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டைப் டெஸ்ட்டு. ஸோ அப்புறம் வேறு டைப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுப்பாங்க. அந்த இமேஜில் வந்து நீங்கள் வந்து ட்ரக்கு வந்து ட்ரக் எங்கே இருக்குதுன்னா நீங்கள் அந்த ட்ரக் சுற்றின்னு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் போடணும். கார் எங்கே கேட்டால் அந்த கார் சுற்றி ஒரு ஸ்கொயர் போடணும். அந்த மாதிரி சிம்பிள் டாஸ்க் தான் இந்த வெப்சைட்டில் ஃபுல்லாகவே இருக்குது. அப்புறம் இந்த இது வந்து நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதாவது அந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து hivework.com சொல்லிட்டு தான் வெப்சைட் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து முடிஞ்சால் கம்ப்யூட்டரில் பண்ணலாம், இல்லை நீங்கள் மொபைல் தான் பண்ண முடியும்னா மொபைலும் பண்ணலாம். ஸோ ஒரு சின்ன லிமிடேஷன்ஸ் இருக்கும் மொபைல் ஃபோன் அப்ளிகேஷனில். ஆனால் அவங்க ரொம்ப எப்பவுமே டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்காது. ஒன்ஸ் இன் வீக் ஒன்ஸ் இன் மந்த் அவங்க வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மொபைல் மட்டும் யூஸ் பண்ணி கூட வேலை பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான பண்ண முடிஞ்ச ஒரு வேலை தான். அதே மாதிரி நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இது ஒரு லாங் டேர்ம் ஜாப் மாதிரி உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா சிம்பிள் டாஸ்க் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு வீக்லி $10 $20 அந்த மாதிரி தான் உங்களால் கொண்டு போக முடியும். கண்டிப்பாக இது ஒரு ஃபுல் டைம் ஜாப் மாதிரி உங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு சைடு இன்கம்காக நீங்கள் வந்து வேலை செய்ய ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஜாப் நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபுல் டைம் ஜாப் மாதிரி பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு சூட்டபிளான ஜாபாக இருக்காது. சைடாக நீங்கள் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைம் வந்து நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த ஜாப் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இனிமேல் நம்ம ஃப்ரீயாக உட்கார டைமில் நமக்கு இந்த மாதிரி சிம்பிள் டாஸ்க் எல்லாம் பண்ணி நமக்கு வந்து காசு சம்பாதிக்கலாம். ஸோ இது ஒரு ஃபுல் டைம் ஜாப் மாதிரி இல்லைன்னா கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் காசு ஒரு வீக்லி கொஞ்சம் காசு வர மாதிரி உங்களுக்கு பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஜாப் தான். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைக்கும்.